காமராஜருக்கு ஒருபோதும் தான் பதவியில் அமர வேண்டும் என்று ஆசை வந்ததே கிடையாது. காமராஜர் அவர்கள் தன்னுடைய ஆதரவில் பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா ஆகியோர்களையே சென்னை மாகாண முதலமைச்சராக உருவாக்கினார். 1952 ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கடுமையான தோல்வியை சந்தித்த சூழ்நிலையிலும் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என்றே காமராஜர் விரும்பினாரே அன்றி தன்னுடைய பெயர் முதலமைச்சர் பதவிக்கு முன்மொழியப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படவே இல்லை. ராஜாஜி முதலமைச்சர் பொறுப்பை விட்டு விலகிய போதும் கூட அவரிடம் சென்று குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு தொடர்ந்து நீங்களே முதலமைச்சராக வாருங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டாரே தவிர ராஜாஜியை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும்படி காமராஜர் அவர்கள் கூறவே இல்லை. 1954 ஆண்டு சட்டசபை காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் கூட தனது ஆதரவாளரான டாக்டர் சுப்பராயனைத்தான் காமராஜர் அழைத்தார். ஆனால் அவர் வரவில்லை. வேறு பொருத்தமான ஆள் யாருமே இல்லாததால்தான் காமராஜர் தான் போட்டியிட முன்வந்தார். தேர்தலில் சட்டசபை காங்கிரஸ் தலைவராகவும் வெற்றியும் பெற்றார். சட்டசபை காங்கிரஸ் தலைவர்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பது காங்கிரஸ் தலைமையின் சட்டமாகும். காமராஜர் முறைப்படி கல்வி பயின்றவரோ அல்லது நிர்வாக அனுபவம் வாய்ந்தவரோ என்பது பற்றி இனிமேல் நாம் ஆராயக்கூடாது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் இனிமேல் வேறு விதமாக நாம் முடிவு செய்யக்கூடாது என்று பண்டித நேரு திட்டவட்டமாக கூறிவிட்டார். மக்களாட்சியின் மகத்துவத்தையும் மக்கள் சக்தியின் வலிமையையும் உணர்ந்திருந்த நேருவின் தீர்க்கமான சிந்தனையால் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார். முதலமைச்சராக பதவி ஏற்கவிருந்த காமராஜர் தான் முதலமைச்சராக பதவி ஏற்ற பின் குறிப்பிட்ட பிரமுகர்களை அமைச்சர்களாக்க வேண்டும் என்று தன்னிடம் எந்த நிபந்தனையோ நிர்பந்தமோ செய்யக்கூடாது என்று தனது அன்பர்களிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டார். காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் தன் அரசியல் ஆசானான தீரர் சத்தியமூர்த்தியின் இல்லத்திற்கு சென்றார். சத்தியமூர்த்தியின் திருவுருவப் படத்தை வணங்கினார். தீரர் சத்தியமூர்த்தியின் மனைவி பாலசுந்தரி அம்மாளிடம் ஆசி பெற்றார். தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் மீது காமராஜர் வைத்திருந்த மரியாதைக்கு இது ஒரு சான்றாகும். அதன் பிறகு காமராஜர் யார் யாரை அமைச்சராக்குவது என்று தீர்மானித்தார். தம்மை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியத்தை ஆதரித்த பக்தவச்சலத்தையும் தன் அமைச்சரவையில் வேண்டுமென்றே சேர்த்து கொண்டார். அது மட்டுமின்றி சட்டசபையில் காங்கிரஸை எதிர்த்து வந்த ராமசாமி படையாச்சியையும் தனது அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார்.